தன் ஆண்மை மேலே டவுட் இருக்கிறவங்க, நம்ம கரெக்டாக இருப்போமா, நமக்கு ஒரு பெண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ண தெரியுமா, அந்தளவுக்கு நான் கரெக்டாக தான் இருப்பேனான்ற தெரியாத ஆண் என்ன செய்வாங்க, உங்கள் கையை பிடிச்சா உங்களுக்கு மானம் போகாது, உங்கள் காலை பிடிச்சா மானம் போகாது, உங்கள் தலையை பிடிச்சா மானம் போகாது, ஆனால் உங்களோட கலவியல் தொடர்பு கொண்டால் மட்டும் மானம் போகணும். அப்போ அந்த பாகத்துக்கு நீங்கள் இவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. ஆமாம், நான் தண்ணி லீவன் மாதிரி இப்போ என்னன்ற நீன்னு சொன்னால் யார் பிளாக்மெயில் பண்ண போகிறா? குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்ட சில பாலியல் விஷயங்கள் பற்றி பேசுறதுக்கு பகிர்றதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு தான் இருக்காங்க இன்னுமே. ஸோ இந்த குழந்தைக்கு பிகினிங்லேருந்து இந்த மாதிரி இந்த செக்ஸ் ஆர்கன் இப்படி தான் வேலை செய்யும், அது இப்படி தான் இருக்கும், இத்தனை மணிக்கு அது இப்படி மாறும், இதுலேருந்து இந்த லிக்விட் வரும், அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துக்காது, அதெல்லாம் நோய் கிடையாது, அதெல்லாம் இயல்பானது. அந்த இயல்பானதுன்றது கூட அவங்களுக்குலாம் பெரிய நியூஸு. ஆண்கள் பெண்களோட உடலை பார்த்து பயங்கிறதுனால பெண்களும் அப்படி தான் செய்வாங்க போல இருக்குன்னு ஆண்கள் நினச்சிக்கிறாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆணுக்கு வந்து பார்த்தா தான் கிளர்ச்சி வரும், பெண்ணுக்கு. பட் ஒரு பொண்ணை வல்லுறவுக்கு அடைக்கிறது, ஒரு பொண்ணை சித்திரவதை பண்ணுறது, அடிக்கிறது, அவளை வந்து வேற வித கஷ்டப்படுத்தி அதை நீ ரசிக்கிறன்னா அது நார்மலே கிடையாது, அது அப்நார்மல். அப்போது பெண்ணுடல் பற்றி ஒரு அம்மாவோ அப்பாவோ எப்படி அந்த பையனுக்கு அறிமுகப்படுத்தணும்? இப்போ நிறைய பான் பார்க்குறாங்க, அவங்க வக்கரமான பான் பார்க்க ஆரம்பிச்சிடும். பாண்டேஜ் செக்ஸ் எல்லாம், குரூயல்ட்டி இருக்கிற செக்ஸ் எல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இதை நானும் செய்யணும். இவங்க திருமணமானவங்க, ஒரு மிட் ஏஜில் இருக்காங்க, இவங்களும் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறதுக்கு என்ன காரணம்? பெண்களுக்கு வந்து சபலத்துக்காகவோ கலவியல் தேவைக்காகவோ வெளி உறவுகள் பெண்கள் வைத்துக் கொள்வதில்லை. அந்த பெண் அந்த வீட்டில் வாஷிங் மிஷின் மாதிரியும் என்ன சமயக்காரி மாதிரியும் தோட்டக்காரி மாதிரியும் தான் அவங்க நடத்துகிறாங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவன் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், என்னை யாரும் மதிக்கவே இல்லையேன்னு அந்த ஃபீலிங் வரும்போது ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க பரவலாக இது பற்றியான பேச்சுகள் இருக்குது. நிறைய ஆதரவான எதிரான அந்த மாதிரியான கருத்துகள் இருக்குது. பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது பற்றி உளவியல் மருத்துவர் ஷாலினி அவர்களோட பேச போகிறோம். வணக்கம். இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் கேள்விப்பட்டதிலிருந்து நிறைய அதிர்ச்சிகள், அதே சமயம் மாற்று கருத்துகளும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போகிறது, வெளியே போகிறது, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு. உடை எப்பயும் போல் உடையை பற்றி நீங்கள் பர்தா போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது. இந்த மாதிரி பல்வேறு கருத்துகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் பொதுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதனுடைய ஆரம்பத்திலேருந்து நம்ம ரூட்லேருந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம எப்பயுமே அந்த சமயத்துக்கு அந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு அதோட விட்டுடுறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அடிப்படையிலிருந்து மாற்றம் அப்படிங்கிறது, அந்த அடிப்படைங்கிறது என்ன? அடிப்படை என்னவா இருக்குன்னா, எல்லா காலத்துலேயும் அடிப்படை என்னென்னா, பெண்களுக்கு வந்து ஆண்களை தேர்வு செய்கிறதுக்கு உரிமை இருக்கக்கூடாது. ஆண் வேண்டுமானாலும் பெண்ணை தேர்வு செய்யலாம். ஆணுக்கு கலவியல் இச்சை வரும்போது பெண்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் பெண் வந்து ஆணை தேர்வு செய்யக்கூடாது, அவளுக்கு கலவியல் இச்சை வரவே கூடாது. அவள் வந்து அதை பற்றி ஒரு பேசினா அவள் கெட்ட பொண்ணு, அவள் குடும்பமே கெட்ட குடும்பம், அந்த அந்த வம்சமே இல்லை அந்த பரம்பரையே இல்லை அந்த கம்யூனிட்டியே பேட் கம்யூனிட்டின்ற மாதிரி இவங்க எப்போவுமே ஒரு பெண்ணோட செக்ஷுவாலிட்டியை சப்ரஸ் பண்ணியே இவ்வளோ நாள் காலத்தை கடத்திட்டாங்கன்றதுனால இப்போயும் அதே டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போ பெண் செக்ஷுவாலிட்டி நீங்கள் சப்ரஸ் பண்ணதுனால நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா? இத்தனை 2000 வருஷமாக பெண்ணோட செக்ஷுவாலிட்டியை நீங்கள் சப்ரஸ் தானே பண்ணி வச்சுருந்தீங்க. பெண்ணுக்கு வந்து கலவியல் இச்சை வரும்ன்றதே தெரியாமல் வாழ்ந்த காலம் மக்கள் தானே நம்ம மக்கள். அதனால் இந்தியா உருப்பிட்டுருச்சா இல்லை தமிழ்நாடு உருப்பிட்டுச்சான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. நம்ம தோற்று தான் போயிருந்திருக்கோம். எல்லா விதமான வெளிநாட்டு ஆட்கள்கிட்ட நம்ம தோற்று போயிருக்கோம். அப்போ இயல்பிலேயே நம்மக்கிட்ட சில குறைகள் இருக்குது. நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறதுனால இதை பற்றி பேசுகிறோம். எங்கெல்லாம் இந்த மெஜாரிட்டேரியன் கல்ச்சர் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ஆதிக்கம் இருக்கிறவங்களாம் நாங்கள் சொல்கிறதாங்க கரெக்டு அப்படின்னு அவங்க எதிராளியை மைனாரிட்டி பீப்புளை, பெண்களை இல்லை மாற்றுத்திறனாளிகளை எங்கெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சா? அது வந்து வேறு நாடுகள், ஆஃப்ரிக்காவில் ஒர்க் அவுட் ஆச்சா, தாய்லாண்டில் ஒர்க் அவுட் ஆச்சா, இல்லை கம்போடியாவில் ஒர்க் அவுட் ஆச்சான்னு பார்த்தா எங்கெல்லாம் இவங்க பெண் அடிமைத்தனம் பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் இந்த உமன்ஸ் செக்ஷுவாலிட்டி அவங்க சப்ரஸ் பண்ணுறாங்களோ அந்த நாடுகள்லாம் அடிமை நாடாக தான் இருந்திருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் பெண்களுக்கு ஓகே கலவியல்னு ஒன்று இருக்குது, அது பெண்களும் பங்கு பெறுவார்கள், இதுதான் இயற்கையோட அமைப்பு, இயற்கையோட அமைப்பு ஒட்டியே நம்ம வாழ்வோம்னு நினைக்கிறவங்க கரெக்டாக வாழ்கிறாங்க. இயற்கை எப்படி அமைச்சிருந்தாலும் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி எங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்துப்போம்னு சொன்னால் எந்த மாதிரி ஆண்கள் அப்படி செய்வாங்க? தன் ஆண்மை மேலே நம்பிக்கை இருக்கிறவன் இயற்கை எதிராலாம் செய்ய மாட்டார்.
தன் ஆண்மை மேலே டவுட் இருக்கிறவங்க, நம்ம கரெக்டாக இருப்போமா, நமக்கு ஒரு பெண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ண தெரியுமா, அந்தளவுக்கு நான் கரெக்டாக தான் இருப்பேனான்ற தெரியாத ஆண் என்ன செய்வாங்க, நான் சரியில்லைன்னா அப்போ இன்னொரு ஆளை நீ பார்த்துருவியா, அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. அப்போ உன் கற்பு என்னாச்சு, உன் பதிவிரதா தர்மம் என்னாச்சு, உன் இந்து கலாச்சாரம் என்னாச்சு, அதனால் நீ பதிவிரதா தர்மத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா நான் சரியில்லை, என்ன நீ குறை சொல்லக்கூடாது, நான் மோசமாக இருந்தாலும் நீ எனக்காக போய் யமன் கிட்ட போராடணும், அப்போ தான் நீ கற்பு கரசி அப்படின்னு சொல்கிறதே அவங்களோட கையாளாகாத தனத்தை பெண் மேலே சுமத்துறதா தான் ஆகுது. இந்த மாதிரி கலாச்சாரங்கள் என்ன தான் வியாக்கியானம் பேசினாலும் அவங்க ஜெயிக்கிறது இல்லை. அவங்க ஜெயிக்காததுக்கு காரணம் பெண்களை நடத்துகிற இந்த விதம் தான். இப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் இப்போ சொல்லும்போது பெண்களுடைய பாலியல் தேவைகளை இச்சைகளை புரிஞ்சுக்காத ஒரு சமூகமாக இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. இப்போது அதை மீறித்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது இதில் இன்னொரு பார்வையில் பார்த்தோம்னா பெண்கள் தனக்கு தேவையான ஆணை தேர்வு செய்கிறாங்க, காதலிக்கிறாங்க. அவங்க தன்னுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அவங்களோட அனுமதியோடையே அவங்க போகிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அங்கே போய் நடந்த எல்லாமே ட்ராஜடி. பட் அவங்களுடைய காதலரை நம்பி தான் போகிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இதைய தெரிஞ்சுக்கிட்டு இப்படி அபியூஸ் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, இதை அப்போ பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ முதல் விஷயம் பெண்கள் தன் உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒருத்தர் நம்மளை ரேப் பண்ணுறாங்க இல்லை ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பெண்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, இது மான பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் மானத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வயலேஷன், என்னோட டெரிட்டரிக்குள்ளே நீ என்ட்ரான, இது அதிக பிரசங்கித்தனம், நீ முற்றுகையிடுகிறாய், நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஒரு போராட்ட குணம் தானே இந்த பெண்களுக்கு வரணும். இவங்க உடனே என்ன நினைக்கிறாங்க, ஐயோ மானம் போச்சுன்னா யார் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பா, நாளைக்கு நம்ம தெருவில் நம்ம எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது, உங்கள் கையை பிடிச்சா உங்களுக்கு மானம் போகாது, உங்கள் காலை பிடிச்சா மானம் போகாது, உங்கள் தலையை பிடிச்சா மானம் போகாது, ஆனால் உங்களோட கலவியல் தொடர்பு கொண்டால் மட்டும் மானம் போகணும். அப்போ அந்த பாகத்துக்கு நீங்கள் இவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க, அது என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா? இது எங்கேலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? யாரும் பிறக்கும் போதே இப்படி நினச்சிட்டுலாம் பிறக்கல. இட் இஸ் பீன் கல்ச்சர் தான் இதை உங்களுக்கு இன்டாக்ட்ரினேட் பண்ணியிருக்கு. இது ரொம்ப முக்கியம், இது ஒரு ஆணுக்கு மட்டும் சொந்தமானது, இன்னொருத்தன் பயன்படுத்திட்டா அப்போ நம்ம அந்த எடை பாழடைந்து விட்டது, புனிதத்தை குறைந்து விட்டது, இதெல்லாம் சொல்லி 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 நம்மளை வளர்க்குறதுனால பெண்களும் கூட இதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் யோசிக்கிறேன், இது பாலியல் அத்துமீறலாம் இல்லாமல் வெறுமனே அந்த பெண்களை அடிச்சிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஒன்றுமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். சரி அடிச்சுட்டானா சரி பரவாயில்லம்மா, 2 அடி தானே விட்டுரு அப்படின்னு தெருவில் அடிச்சுக்கிட்டா கூட நம்ம கண்டுக்காம தானே போவோம். ஸோ பாலியல் ரீதியான பிரச்சனைன்றதுனால தான் நம்ம ரியாக்டே பண்ணுறோம். அப்போ அதுக்கு நம்ம திஸ் வே ஆர் தட் வே நம்ம ஓவர் ரியாக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஓவர் ரியாக்ஷனை நம்ம கொஞ்சம் குறைக்கணும். நம்ம இப்படி இதுக்காக ஃபீல் பண்ணுறதுனால தான் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு அவங்க தோணுது. ஆமாம் நான் தண்ணி லிவன் மாதிரி இப்போ என்னன்ற நீன்னு சொன்னால் யார் பிளாக்மெயில் பண்ண போகிறா? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவங்க பயப்படுறதுனால தான் பிளாக்மெயிலே நடக்குது. ஓகே, இப்போது இந்த பிரச்சனையை தாண்டி பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ப்பில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுத்தும் போது, விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது அப்படின்ற பேச்சும் இப்போ கொஞ்சம் கனமாகவே எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்ட சில பாலியல் விஷயங்கள் பற்றி பேசுறதுக்கு பகிர்றதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே நான் எப்படிமா பிறந்தேன், இந்த ஃபோட்டோவில் ஏன் நான் இல்லைன்னு கேட்டால் படப்படப்பாயிடுற பெற்றோர் தான் இன்னுமே இருந்துட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் ஆனாலும். அப்போது ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த அடிப்படை கேள்வியிலிருந்து அவங்க எப்படி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்லணும்? குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போது அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிச்சிடும், அது மேலா ஃபீமேலான்னு அந்த குழந்தைக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த 2 வயசில் நம்ம குழந்தைக்கு டாய்லெட் ட்ரைனிங் பண்ணுவோம். உனக்கு எப்படி போகுது, 2க்கு எப்படி போகிறதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியும். இந்த பாகங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, இது இப்படி தான் க்ளீன் பண்ணணுன்றதெல்லாம் டாய்லெட் ட்ரைனிங்லேயே அது வந்துடும். அப்போ அந்த குழந்தை யோசிக்கும், அவனுக்கு இருக்குது எனக்கு இல்லை, ஏன் இல்லை அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். அப்போ பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பேட் பார்ட் ஆஃப் த பாடி, அதை நீ தொடக்கூடாது, அதை பற்றி நீ பேசக்கூடாது, பேட் கேர்ள்ஸ் தான் பேசுவாங்க, பேட் பாய்ஸ் தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டா அந்த குழந்தை அதுக்கப்புறம் அந்த பெற்றோர்கிட்ட கேட்காது. ஆனால் வேறு யாராவது இதை பற்றி பேசினா அவங்ககிட்ட போய் கேட்கும், மனசுக்குள்ளே அதை பற்றி நிறைய யோசிக்கும், கற்பனை பண்ணிக்குமா இருக்கும். ஸோ சிம்பிளான பயாலஜிக்கல் லாஜிக். அது மேல் சைல்டுனா அவனுக்கு பீனஸ் இருக்கும், ஃபீமேல் சைல்டுனா பீனஸ் இருக்காது, அவ்வளோதான், அவனுக்கு யூரின் அப்படி தான் வரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை குவைட்டாக இருக்கும் போது அந்த குழந்தைக்கு செக்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்லாம் ஒன்றும் ஆசை இல்லை. இது என்ன வித்தியாசமாக ஒன்று இருக்கே அப்படின்னு தான் அந்த குழந்தை யோசிக்குது. அப்போ ஆண் குழந்தைங்களை வளர்க்கும் போது நம்ம பிகினிங்லேருந்தே சொல்லணும், இயற்கையில் உனக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது, இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள், இந்த வீட்டு பையன் நீன்றதுனால நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை நீ பாதுகாக்கணும். இந்த தெருவில் எந்த பெண்ணுக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ தான் போய் பாதுகாக்கணும். இந்த நாட்டுக்கே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீ தான் போருக்கு போகணும், அதுக்கு தான் நீ இருக்க. ஒரு ஆணோட ரோலே இது தான், மற்றவங்கள பாதுகாக்கிறது தான் ஆண்மை. அதை நீ கரெக்டாக செய்திருக்கேன்னா, ஏன்னா நீ தான் அந்த வீட்டுக்கு ஹீரோன்னு நம்ம சொன்னால் அந்த பையனுக்கு பிகினிங்லேருந்தே ஓகே எல்லோரும் நான் தான் பாதுகாக்கணும், எங்கேயா தப்பு நடந்தால் நான் தான் போய் கேட்கணும், ஏன்னா நான் தான் ஆம்பளை அப்படின்ற எண்ணம் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆம்பளை குழந்தைக்கு சாப்பாடெலாம் போட்டு நீ சொத்து உனக்கு வரும், அதில் என்னோட ஷேர் பண்ணிக்கோ,
நீ ஆம்பளை பிள்ளைன்றதுனால உனக்கு தான்டா சொத்து வரும், நான் உன்னை நல்லா மஸ்கா போட்டு வச்சுருக்கிறேன், உனக்கு எந்த வேலையும் சொல்லித்தரேன், உன்னை தத்தியாக வச்சுருக்கேன், கட்டுப்பாடுக்குள்ளேயே உன்னை நான் வச்சுருக்கேன், டிபெண்ட்டாக நான் வச்சுருக்கேன், உனக்கு சொத்து வரும்போது நீ அம்மாவை மறந்துடாத என்ன அம்மா கூட, ஏன்னா அம்மாவுக்கு நேரடியாக சொத்து வராதுன்றது தான் நம்ம அந்த காலத்து ஃபார்முலா. இப்போ என்னென்னா பெண்களுக்கும் சொத்து வரும், அதனால் ஆண் குழந்தைக்கு மஸ்கா போட்டு வாழணும்னு எந்த பெண்ணுக்கும் அவசியம் இல்லைன்றதுனால இப்போ கலாச்சாரம் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறி இருக்கு. பட் அதே தொன்று தொட்டு ஆணை நம்பி அடி பணிந்து ஆணை கழுவி விட்டு வேலை அந்த ஆணை தன் கையில் வச்சுக்கிட்டு அதனால ஜெயிச்ச பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்க திரும்ப திரும்ப அதே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்படியும் பெண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க, பையன் கூட தான் இருக்கணுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இல்லையா? ஸோ அவங்க ஆண் குழந்தைய அவங்க எதிர்காலத்துக்கு உண்டான காப்பீட்டு திட்டமாக தான் பார்க்குறாங்களே தவிர இந்த உலகத்துக்காக நான் ஒரு சான்றோனை பெற்றேன்னு ஒரு பெண் நினைக்கிறதில்ல, இப்போ நினைக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் சங்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தெளிவாக சொல்லுவாங்க, நீ களிறு நீ யானையை கொண்டுட்டு போருக்கு போகிறதா, நீ அதான் ஒரு காலைக்கு கடனே, நான் உன்னை பெற்று தான் போடுவேன், உனக்கு ராஜா இதை சொல்லித்தருவான், அவன் அதை சொல்லித்தருவான், கொல்லன் உனக்கு அதை பண்ணி தருவான், நீ போய் படிச்சுக்கோ அப்படின்னு தான் ஒரு அம்மா சொல்லுவாங்க. இன்றைக்கி அம்மா அதெல்லாம் சொல்கிறதில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் பையன் என்னோட பத்திரமா இருக்கணும், என் பையன் தப்பே செய்ய மாட்டான், அவன் கரெக்டாக தான் இருப்பான்ற மாதிரிலாம் சொல்கிறதுனால இப்போ பாய்ஸுக்கு ரொம்ப என்டைட்டில்மெண்ட் ஆகிடுச்சு. நான் வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், தங்கச்சியை செய்ய சொல்லு, நான் எந்த பொறுப்பு எடுத்துக்க, நான் எந்த திறமைகளும் கற்றுக்க வேண்டாம், எப்படி இருந்தாலும் எனக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, நான் சும்மா வீட்டில் ஜாலியாக இருக்கிறேன், இந்த கான்செப்டெல்லாம் வரும்போது என்ன வாழ்க்கைக்கு உண்டான வித்தைகளை கற்றுக்கணுன்னே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட பிறகு அவன் ஒய்ஃப்கிட்டையும் அதே மாதிரி தான் நடந்துப்பான், நான் சாப்பிட்டு தூங்கிட்டு வேலைக்கு போயிட்டு அப்படியே இருப்பேன், நீ என்ன கவனிச்சிக்கோ, வீட்டெல்லாம் நீ கவனிச்சிக்கோ, ஏன்னா நீ பொம்பளை, அது ஒன்று இழிவான வேலை, நீ தான் செய்யணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. இப்போ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருக்க பெண் என்ன நினைப்பா, என்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டானா நினைக்க மாட்டாளா? ஸோ இதுதான் திரும்ப திரும்ப பர்பெட்ரேட் ஆகுது. ஆண் எல்லா இடத்துலையும் தவறாக நடந்துக்கிறதுனால தான் பெண்கள் ஏமாற்றம் அடைகிறதும் அதனால தான், வெளியில் போகிறதும் அதனால தான், அங்கே போய் பிரச்சனைக்கு உள்ளாகிறதும் அதனால தான், எல்லா இடத்துலையும் ஆண்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆண்களை நம்ம கரெக்ஷன் பண்ணோம்னா பேசிக் பயாலஜியில் என்ன இருக்குது, ஆண் பெண்ணை பாதுகாக்கவே உருவாக்கப்பட்டவன். பரிணாம வளர்ச்சியில் ஆண் ஒரு கதாபாத்திரம் வந்ததே பெண்ணை பாதுகாக்க தான். இதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு நீ பெண்ணை பாதுகாக்க தான்ப்பா இருக்கிறேன்னு சொன்னால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். அப்புறம் அவனுக்கு அந்த கலவியல் இச்சை வரும்பொழுது, கலவியல் மாற்றங்கள் உடம்புல வரும்பொழுது அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. நிறைய ஆண்களுக்கு அவங்களோட கலவியல் பாகங்கள் மேலே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னா, சைஸ் கரெக்டாக, ஷேப் கரெக்டாக, சிமிட்ரி கரெக்டாக, நிறைய டவுட் அவங்களுக்கு இருக்குது. அந்த டவுட்லேயே இருக்கிற ஆம்பளை என்ன பண்ணுறான்னா அவனுக்கு கான்ஃபிடென்ஸே வரமாட்டேங்குது. நான் எதுக்கு போய் ஒரு பொண்ணை கண்ட்ரோல் பண்ணணும், நான் சும்மா இருந்தாவே அவங்ககிட்ட ஆசையாக தான் இருப்பான்ற ஃபீலிங் வரல. நான் இயலாதவன்றதுனால, நான் குறைவானவன்றதுனால நான் பயங்கரமாக பவர் காமிச்சு அவளை கண்ட்ரோல் பண்ணி என்னோட ஆளுமைக்குள்ளே கொண்டு வரலன்னா அவன் விட்டு போயிடுவாள்ல, ஏன்னா நான் கொஞ்சம் சரியில்லாதவன் இல்லைன்ற கான்செப்டே இந்த ஆண்களுக்கு இருக்குது. உங்களோட மற்ற உடல் பாகங்கள்லாம் பார்த்து பெண்கள் உங்ககிட்ட மயங்கிறதெல்லாம் கிடையாது. பெண்கள் நீங்கள் எவ்வளோ நட்போட பழகுறீங்க, எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு சுதந்திரமாக இருக்க அலோவ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அவங்களை புரிஞ்சுக்கிறீங்கன்றதை வச்சு தான் பெண்கள் உங்களை மதிப்பிடுறாங்க. வெறும்னே உங்கள் தோல்வோட சைஸை பார்த்தோ இல்லை உங்களோட செக்ஷுவல் ப்ரொக்ளவிட்டி எல்லாம் பார்த்து பெண்கள் ஆண்கள்கிட்ட மயங்கிறதில்ல. ஆண்கள் பெண்களோட உடலை பார்த்து மயங்கிறதுனால, அவங்களோட கலவியல் ஸ்கோரை பார்த்து மயங்கிறதுனால பெண்களும் அப்படி தான் செய்வாங்க போல இருக்குன்னு ஆண்கள் நினச்சிக்கிறாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆணுக்கு பார்த்தா தான் கிளர்ச்சி வரும், பெண்ணுக்கு கேட்டால் தான் கிளர்ச்சி வரும், பேசினா தான் அவங்களுக்கு கிளர்ச்சி ஏற்படும். பேசவே இல்லை, அந்த பெண்ணோட காதுக்கு அவன் எந்த விதமான செய்தியும் சொல்லவே இல்லை, ஆனால் அவன் அந்த பெண்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறான்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. த வே டு அ உமன்ஸ் ஹார்ட் இஸ் த்ரூ அவர் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை, பெண்களை பற்றி தவறான புரிதல் இருக்கிறதுனால, நான் ஜெயிச்சிட்டேன், நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவன் எனக்கு அடிப்பணிஞ்சிருக்கணுன்ற தாட் அவங்களுக்கு வருது. அந்த கண்ட்ரோலிங் டெண்டன்சி எப்போ வரும்னா, எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, நான் சரியில்லையோன்ற பயம் இருக்குன்ற போது தான் கண்ட்ரோலிங் வரும். நான் தான் இருக்கிறதுலே கரெக்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவன் கண்ட்ரோல் பண்ண மாட்டான். நீ பாட்டு இரு, நான் பாட்டு இருக்கேன், நமக்கு வேண்டுமோ நம்ம கூடிக்கலாம், நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம், நான் தான் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கேன்ல, வேறு என்ன வேணும் அப்படின்றதுல அந்த மேன் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ திரும்ப திரும்ப நம்ம ஆண்கள் பலகீனமாக இருக்கிறதுனால, அவங்களுக்கு செக்ஸை பற்றி தெரியல, உமனை பற்றி தெரியல, அவங்களோட செக்ஷுவாலிட்டி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதுனாலே அவங்க தவறுகள் செய்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு பிகினிங்லேருந்து இந்த மாதிரி இந்த செக்ஸ் ஆர்கன் இப்படி தான் வேலை செய்யும், அது இப்படி தான் இருக்கும், இத்தனை மணிக்கு அது இப்படி மாறும், இதுலேருந்து இந்த லிக்விட் வரும், அதெல்லாம் பார்த்து நீ பயந்துக்காது, அதெல்லாம் நோய் கிடையாது, அதெல்லாம் இயல்பானது. அந்த இயல்பானதுன்றது கூட அவங்களுக்குலாம் பெரிய நியூஸு. ஏன்னா பெரும்பாலானவங்க அதெல்லாம் நோயின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதற்கப்புறம் இதை இப்படி பயன்படுத்தி ஒரு பொண்ணை நீ இப்படி சந்தோஷப்படுத்தணும், இந்த மாதிரி காலத்தில் நீ சந்தோஷப்படுத்தணும், உனக்கு கல்யாணம் ஆன பிறகு இப்படி செய்யலாம், இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி நீ பண்ணலாம். பட் ஒரு பொண்ணை வல்லுறவுக்கு அடைக்கிறது, ஒரு பொண்ணை சித்திரவதை பண்ணுறது, அடிக்கிறது, அவளை வேறு வித கஷ்டப்படுத்தி அதை நீ ரசிக்கிறேன்னா அது நார்மலே கிடையாது, அது அப்நார்மல். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக இருக்கிறது தான் பேராண்மை. காப்பாற்றுறது ஆண்மைனா, அன்பாக இருக்கிறது பேராண்மை. இந்த உலகத்திலே இருக்கிற ரொம்ப ரொம்ப பெரிய
எல்லாராலும் போற்றப்படுகிற ஆண்கள் யார் யாருன்னு நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பாருங்களேன். அதில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வருவார், புத்தர் வருவார், மகாவீரர் வருவார், காந்தி வருவார், பெரியார் வருவார். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இவங்களோட ஆண் குறியை வைத்து ஜெயித்த ஆண்கள் இல்லை, அன்பினால் ஜெயித்த ஆண்கள் இவங்க. ஸோ அன்பாக இருக்கிறது தான் பேராண்மை. என் கூட இருக்கிறவங்கள நான் பத்திரமா பாதுகாக்கிறது தான் பேராண்மைன்னு நம்ம பாய்ஸுக்கு இன்னும் தெரியாததுனால ஆக்ரோஷமாக இருக்கிறது, ரவுடிதனம் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த தேவையில்லாத ஆன்டி சோஷியல் வேலையெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஆண்மை போல இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்மை கிடையாது, அதெல்லாம் கிரிமினாலிட்டி. இப்போ நல்ல குடும்பத்து பையன் அதெல்லாம் செய்ய மாட்டான்றதை நம்ம பசங்களுக்கு ரீஎஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. இப்போது அன்பே புரியலை அப்படிங்கிறோம். இது நார்மலாக அவன் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா கூட அன்பாக இருப்பான், தங்கச்சி கூட அன்பாக இருப்பான். ஆனால் அதையே தன்னுடைய பார்ட்னர்னு வரும்போது அதை சரியாக அவனால் டீல் பண்ண முடியல. அப்படிங்கும்போது பெண் உடல் அப்படிங்கிறது, அவன் உடல் பற்றியே அவனுக்கு நிறைய டவுட் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தாழ்வு மனப்பான்மை இருக்குது. பெண் உடல் பற்றி ஒரு க்யூரியாசிட்டி இருக்கிறதுனால அது காலப்போக்கில் வளர வளர அதனுடைய க்யூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகி அந்த தாழ்வு மனப்பான்மையும் கூடி தான் இந்த மாதிரியான செயல்களை ஈடுபட வைக்குது. வன்புணர்வு செய்கிறது, குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் செய்ய வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெண் உடல் பற்றி ஒரு அம்மாவோ அப்பாவோ எப்படி அந்த பையனுக்கு அறிமுகப்படுத்தணும்? இயல்பாகவே குழந்தை பருவத்தில் அவங்க பெண்களை பார்ப்பாங்க. அண்டு வேறு வேறு வயசில் இருக்க வேறு வேறு பெண்களோட உடல் பாகங்கள் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக அவங்க கண் பார்வையில் பட்டே தீரும்ன்றதுனால அதை பற்றி ரொம்ப ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் இந்தந்த டைமில் அந்த ஆண்டி பால் கொடுக்குறாங்க, அதனால் அப்படி தான் இருக்கும், அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா அது அப்படி தான் இருக்கும். இயல்பாகவே ஒரு ஆணுக்கு பெண்ணோட உடம்பு மேலே ஒரு மோகம் இருக்கும், ஒரு லைஃப் இருக்கும், ஒரு இனக்கவர்ச்சி இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. அந்த இனக்கவர்ச்சியை எப்படி செயல்படுத்துறது, அது எப்படி வெளிப்படுத்துறது, எப்படி நாகரிகமாக அதை வெளிப்படுத்துறது, இன்னொருத்தர் கஷ்டம் ஏற்படாமல் கன்சென்ட்டோடு எப்படி ஒரு பெண்கிட்ட பழகிறதுன்றதான் நம்ம பசங்களுக்கு தெரியாது. அந்த இன்னொருத்தர் பொருள் எடுக்கிறதுக்கு நான் எடுத்துக்கலாமான்னு கேட்கணும். நம்ம ஊரில் நம்ம என்ன தான் ரொம்ப பாரம்பரியமான கலாச்சாரமாக இருந்தாலும் சில நாகரிகங்கள் நமக்கு இருக்காது. இப்போ வெளிநாட்டில் தேங்க்யூன்னு ஒரு வேர்டு இருக்கும், தமிழில் வந்து அதுக்கு சாரி நான் தெரியாமல் உங்களை இடிச்சிட்டேன்னா அது கேஷுவலாக ஒரு வேர்டு இருக்கும். ஒரு குழந்தை ஒரு நல்ல காரியம் செய்யுதுன்னா குட் ஜாப்னு ஒரு வேர்டு இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்ட்ஸ் கிடையாது. நீங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இன்னொருத்தரை பாராட்டுற பண்பே நமக்கு கிடையாது. திட்டுறது, அடிக்கிறது, மிரட்டுறது, இல்லைன்னா ஆதிக்கம் செலுத்துறது தான் நமக்கு வருதே தவிர சிம்பிள் எட்டிகேட்லாம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. அப்போ இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தராததுனால ஒரு உமன்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அவங்ககிட்ட எப்படி கன்சென்ட் இருக்குதா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு அவங்க தெரியல. நான் வந்து அராஜகமாக அவங்ககிட்ட சொல்லுவேன், நீ வந்து மிரண்டு என்னை பார்த்து பயந்து ஓடுன்னு நான் துரத்தி என்னோட லவ் பண்ணுவேன். நான் துரத்தி லவ் பண்ணதுனால நீ எனக்கு மார்க் போட்டு என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ஸ் தான் திரும்ப வலியுறுத்தப்படுது. நம்ம சினிமாவும் அதை தான் இன்னுமே சொல்லிகிட்டு இருக்குன்றதுனால நம்ம பாய்ஸ் ஆர் ஹோப்லெஸ்லி மிஸ்லெட். எது கரெக்டுனே அவங்க தெரியாது, எல்லாத்தையும் பார்த்து குழம்பி போய். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பான் பார்க்குறாங்க அவங்க. பானில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஆரம்பிக்கும் போது அவங்க பேசிக்கான சில ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் பானோகிராஃபி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அது தளிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் எல்லா டைம்லேயும் அவங்க பார்த்து முடிச்சிட்ட பிறகு வக்கரமான பான் பார்க்க ஆரம்பிச்சிடும். பாண்டேஜ் செக்ஸ் எல்லாம், குரூயல்ட்டி இருக்கிற செக்ஸ் எல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது பார்த்துட்டு இதை நானும் செய்யணும், இதுதான் கரெக்டு போல இருக்குது அப்படின்ற எண்ணங்கள் வருது. இப்போ ரொம்ப பிஸியாக படிக்கிற, வேலைக்கு போகிற, குடும்பத்தை காப்பாற்றுற பையனுக்கு இதெல்லாம் பார்க்க டைம் இருக்காது. ஒன்றுமே செய்ய வெட்டியாக இருக்க பையன், பெரிய பணக்கார வீட்டு பையன், இல்லை அம்மாவை ஏமாற்றி வீட்டில் வெறுமனே சாப்பிட்டுட்டு இருக்க பையன், இந்த மாதிரி பையனுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இருக்குன்றதுனால அடுத்த லெவலுக்கு போய்ட்றான். இவங்க வீட்லேயும் இந்த பையனை அடக்க முடியறதில்ல. அதனால் அவங்க அவனை ஏதோ நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணாமல் எதையும் உடைக்காமல் இருந்தால் சரி, ஏதோ பண்ணிட்டு போகிறான்னு விட்டுடுறாங்க. இவங்க அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால அப்புறம் சொசைட்டி தான் அதுக்கு பே பண்ணுற மாதிரி ஆகிடுது பாருங்க. உங்கள் வீட்டில் ஒரு பையன் ஏடா கூடமாக இருக்கான், கோவப்படுறான், டென்ஷன் ஆகிறான், அம்மா கிட்ட கை வாங்குறான், ரொம்ப தகராறு பண்ணுறான்னா அதெல்லாம் சைக்காட்ரிக் ப்ராப்ளம். நீங்கள் உடனே சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொண்டு போகணுமே தவிர காலப்போக்கில் அது சரியாயிடும், அது அப்படி தான் நம்ம குடும்பத்தில் அவங்க அப்படி பண்ணலையா இவங்க அப்படி பண்ணலையா அது இருந்துட்டு போட்டோன்னு விடாமல், ஆம்பளை பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு விடாமல், அளவு மீறி போகுது, அது நார்மல் ரேஞ்சுக்குள்ளேயே இல்லை, சம்திங் இஸ் அப்நார்மல்னால் அதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொண்டு போகிறது அவசியம். ஸோ வேறு லெவல்ஸில் ஒன்று அந்த பாய்ஸுக்கு அவங்கள பற்றின கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணணும். ஆண்மைனா என்னன்றது சொல்லித்தரணும், அப்புறம் பேராண்மைனா என்னன்னு சொல்லித்தரணும், செக்ஷுவாலிட்டினா என்ன, கன்சென்ட்டோட செக்ஸ்னால் என்ன, ஒரு உமன் கிட்ட ஜென்டில்மேன்லி அப்படி நடந்துக்கிறது, ஒரு பொம்பளை கிட்ட டீசெண்டாக அப்படி நடந்துக்கிறதுலாம் நம்ம சொல்லித்தரது அவசியம். ஆனால் இதுக்கு ரோல் மாடல் யாராவது இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சமயத்தில் ரோல் மாடலே இல்லை. அவங்க அப்பாவே அவங்க அம்மா அடிக்கிறவராக இருந்தால், சினிமாவில் வர கதாநாயகன் பெண்களை கேலி பண்ணுறவராக துரத்தி அடிக்கிறவராக இருந்தால் இந்த பசங்க யாரை பார்த்து கற்றுப்பாங்க? அவங்க ஏரியாலே நல்ல ஆண்களே இல்லைன்னா இந்த பசங்களுக்கு தெரியவே தெரியாது பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. ஸோ இந்த பசங்க தவறு செய்கிறார்கள்ன்றது ஒன்று, ஆனால் தவறு செய்கிறதுக்கு நம்ம தான் காரணம். ஆஸ் அ சொசைட்டி நம்ம கலெக்டிவ் மிஸ்டேக் இதுன்றதான் பெரிய சோகமான விஷயம்.
இப்போ இதில் பள்ளி மாணவர்களிலிருந்து திருமணமான ஒரு நடுத்தர வயது பெண்மணிகள் வரைக்குமே இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ பள்ளி மாணவர்களுக்கோ அல்லது கல்லூரி மாணவர்களுக்கோ அந்த தேவை அப்படிங்கிறதோ காதல் அப்படிங்கிற வேட்கை இருக்கும். இவங்க திருமணமானவங்க ஒரு மிட் ஏஜில் இருக்காங்க, இவங்களும் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்புறம் அவங்க கிட்ட நிறைய பணம் பறிக்கிற செயல் நடந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ திரும்ப அந்த பெண்களோட தேவை அவங்க அதை நிறைவேறதா இல்லையான்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்கள் மாதிரியே தான் பெண்களோட உடம்பும் மனசும் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட உறவு வச்சுக்கிட்டு எதுக்கு உறவு வச்சிருப்பாரு? இச்சைக்காக தான் உறவு வச்சிருப்பார், சபலத்துக்காக தான் உறவு வச்சிருப்பாருன்றதுனால அவங்க நினைக்கிறாங்க அப்போ பெண்களும் சபலத்துக்கு தான் உறவு வச்சுக்கிட்டாங்க, இவங்க கொழுப்பு எடுத்து போனாங்க, இவங்களுக்கு வந்து டேஷ் டேஷ் டிஷ் அதனால் இந்த பெண்கள்லாம் போயிட்டாங்க, மோசமான பெண்கள், ஒழுக்கமற்ற பெண்கள் இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா, பெண்களுக்கு வந்து சபலத்துக்காகவோ கலவியல் தேவைக்காகவோ வெளி உறவுகள் பெண்கள் வைத்துக் கொள்வதில்லை. அவங்களுக்கு வந்து பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடைச்சா, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட அன்பாகவே பேசல, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ரொமான்டிக்காகவே இல்லை, என்னம்மா நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் பாட்டு பிஸியாக இருக்கார், அவர் பாட்டு பேப்பர் படிக்கிறார், நியூஸ் பேப்பர் பார்க்குறார், டிவி பார்க்குறார், ஃபோனை நோண்டிட்டு இருக்கார், என்ன கண்டுக்கவே இல்லை, இந்த மனுஷனாவது என்னை சாப்பிட்டியான்னு கேட்டாரேன்னா தான் இந்த பெண்கள் விழுந்துருவாங்க. ஸோ அப்போ அந்த அந்த ஆண் பெண் உறவுக்கு உண்டான பேசிக் அந்த டெஃபினிஷனே இந்த ஆண்களுக்கு தெரியாததுனால இவங்க பெண்களை புறக்கணிக்கிறாங்க. அந்த பெண் அந்த வீட்டில் வாஷிங் மிஷின் மாதிரியும் என்ன சமையக்காரி மாதிரியும் தோட்டக்காரி மாதிரியும் தான் அவங்க நடத்துகிறாங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவள் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், என்னை யாரும் மதிக்கவே இல்லையேன்னு அந்த ஃபீலிங் வரும்பொழுது அவங்க என்னை மதிக்கிறாங்கல்ல, நான் அவங்ககிட்ட பேசுவேன், அவங்ககிட்ட பேசினா எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த பெண்கள் வெளி ஆட்கள்கிட்ட பேசுகிறதே. பேசின பிறகு அதில் நல்ல விதமாகவும் இருக்கலாம், மோசமான விதமாக இருக்கலாம். இந்த சம்பவத்தில் அது மோசமாக போயிருக்கு. அப்போ மை கொஸ்டின் இஸ், அப்போ உங்கள் வீட்டு பெண்களே நீங்கள் அந்த அளவுக்கு தான் திருப்திப்படுத்துவீங்களா? உங்கள் வீட்டு பெண்கள் இவ்வளோ சோகமாக இருந்தது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? இந்த பிரச்சனை வந்த பிறகு தான் தெரியுமா உங்கள் வீட்டு ஒய்ஃப்ஸ் எல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கிறாங்க? அப்போ உங்களுக்கு அட்டென்ஷன் டு ஃபேமிலி லைஃபே இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன குடும்பம் நடத்துனீங்க? இது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ கோயம்புத்தூர்லேயும் பொள்ளாச்சிலையும் பொண்ணு எடுக்கக்கூடாது, அங்கே இருக்கவங்களாம் டேமேஜ் பீஸுன்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி டேமேஜ் பீஸ் ஆனாங்க? ஏற்கனவே அங்கே இருக்கிற ஆம்பளைங்க டேமேஜ் பீஸாக இருந்திருப்பாங்க, அதனால் இந்த பெண்களுக்கு வேறு வேட்டையாட வேண்டிய அவசியம் வந்திருக்கு. ஸோ இப்படி நீ டேமேஜாக நான் டேமேஜான்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. இப்போ பிரச்சனை என்ன, அவங்க டிசப்பாயிண்டடாக இருந்திருக்காங்க, அந்த டிசப்பாயின்மெண்ட்டை யாரோ ஒருத்தர் நடுவில் வந்து பயன்படுத்தியிருக்கான். இப்போ இந்த பொசிஷனில் இருக்கிற நான், இந்த சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்க நான் இது மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே, இதனால் என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வருமே, இல்லை நான் இருக்கிற ஆர்கனைசேஷனில் கெட்ட பேர் வருமே, சரி நான் பணத்தை கொடுத்துட்டு அவனை குவைட்டாக இருக்க சொல்லலான்னு தான் இந்த பெண்கள் பிளாக்மெயிலுக்கு அடிபணிந்து இருக்கிறாங்களே தவிர, இவங்க போய் பெருசாக இன்னும் யாரும் செய்யாத புது தவறெல்லாம் செய்துட்டு வந்து அதனால் வெட்கப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இந்த பெண்களுக்கு இல்லை. இந்த ஆண்களோட வக்கரத்தில் இவங்க கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.